இந்த கட்சி சாதி கட்சியா மாத்திட்டார். அப்ப ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒருங்கிணைச்சு ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு கட்சியா இதை கொண்டு போயிருந்தா, எதிர்கட்சியா இவர் செயல்பட்டு இருந்தா கட்டாயமா இந்த கட்சி பலமா இருந்திருக்கும். தமிழ் டாக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு யாரு இணைந்திருக்கிறார் பாத்தீங்கன்னா, திரு பூவை ஆறுமுகம், வழக்கறிஞர், விழுப்புரம் நீதிமன்றம். சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரி, ஓகே சார். ஒரு கொஸ்டின் என்னன்னா, போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும், கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் பிஜேபியோட அந்த சரிவு எதனால் சார்? எதற்காக அந்த காரணம்? சரியான நேரத்துல சரியான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இது நம்ம சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம்னா, கடந்த ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, முன்னாள் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் பிஜேபியில மாநில தலைவராக போடுகின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டது. அவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய மாநில தலைவராக அண்ணாமலையே போடப்பட்டாங்க. அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ற ஒரு நாலேஜை வச்சு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாகவும் செயல்பட்டார். பிஜேபி ஒரு அசுர வளர்ச்சிக்கு காரணம் யாருன்னா, ஒரு நாலேஜ் பர்சன் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த அண்ணாமலை தான் அந்த கட்சி வளர்ச்சிக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு எதிர்கட்சியா செயல்பட்ட ஒரு லீடரா இருந்தவர் அண்ணாமலை. ஆனா அண்ணாமலை கையில இருந்து அந்த கட்சி எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து துரோகியாக பேசப்பட்டவர், அம்மாவுக்கு துரோகம் செஞ்சார்ன்ற ஒரு சாதி வெறியனாக செயல்பட்ட நயினார் நாகேந்திரன் அடிப்படை உறுப்பில இருந்து நீக்கினாங்க. அப்படி நீக்கப்பட்ட ஒரு நபர் நயினார் நாகேந்திரன். அவரு சாதி வெறி உச்சம் படைத்தவர், சாதி வெறியோட செயல்படக்கூடியவர். அப்படிப்பட்ட நபருக்கு மத்திய மோடி அரசு தேவையில்லாம தமிழ்நாட்டுல பிஜேபி அவரோட மாநில தலைவரை அறிவிச்சதன் காரணமாகத்தான் இந்த தேர்தலில் பிஜேபி மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டதற்கு ஒரு காரணம். ஏன்னா நயினார் நாகேந்திரன் எந்த சாதி மக்களோடும் எந்த மக்களுக்கான ஒரு போராட்டமோ இல்ல எதுவோ கோரிக்கையும் வைத்தது கிடையாது. அவர் முழுக்க முழுக்க ஒரு சாதி வெறி உச்ச வெறியனாகத்தான் செயல்பட்டார். அந்த உச்சத்துக்கு தான் இந்த தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க மக்கள் பிஜேபியை புறக்கணிச்சிருக்காங்க. இன்னைக்கு போன தேர்தலில் பாத்தீங்கன்னா 4-5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ தான். இதுக்கு காரணம் நயினார் நாகேந்திரன் தான். அதனால நயினார் நாகேந்திரனை போல தகுதியற்ற ஒரு சாதி வெறி பிடிச்சோன்னு இந்த கட்சியில வச்சிருந்தீங்கன்னா கட்டாயமா பிஜேபி வளராது. அதனால தகுதியற்ற நபர்களை பிஜேபியில இருந்து நீக்கி அண்ணாமலை போன்ற ஒரு அறிவு சார்ந்த ஒரு போராளிகளை பிஜேபியில கொடுத்தா அந்த கட்சி வளரும் அப்படின்னு நாங்க என்னுடைய இதா நான் சொல்றேன் சார். அது மட்டுமல்ல, போராளிகளுக்கு அறிவாளிகளுக்கு பிஜேபியில இடம் கிடையாது. சாதி வெறியனுக்கும் பண வெறியனுக்கு தான் பிஜேபிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இப்ப தெரியுது. இது என்ன காரணம்னா, அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியா அந்த கட்சியில இந்த மக்களுக்காக பயணிச்ச ஒரு நபர். அவரு மனவேதனைப்பட்டு இன்னைக்கு தானே முன் கட்சியிலிருந்து விலகலான் என்று அவரே இன்னைக்கு முன் வந்திருக்காருன்னா, இது போன்ற ஒரு நல்லவர்களுக்கெல்லாம் பிஜேபியில இடம் கிடையாது, சாதி வெறி உச்சம் கொண்ட நயினார் நாகேந்திரனுக்கு தான் இடம்னு சொல்றதுனால்தான் இன்னைக்கு அண்ணாமலை இன்னைக்கு ராஜினாமா செஞ்சிருக்காரு சார். சரிங்க சார். அப்போ பிஜேபியோட வளர்ச்சி திரு அண்ணாமலை அவர்களை தான் குறிக்குது. கட்டாயமா சார். சரிவு நயினார் நாகேந்திரன் சாதி வெறி பிடிச்சவன், பக்கா சாதி வெறி. சாதி கட்சி நடத்த வேண்டிய நபர் கையில பிஜேபி கட்சி கொடுத்தா எப்படிங்க கட்சி வளரும்? அப்ப உண்மையிலுமே சாதி வெறி நபர்கள் எல்லாம் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, அதனால கட்சியை நல்வழிப்படுத்துவார் என்ற நிலைப்பாட்டுல கடந்த ஆட்சியில கடந்த இதுல அதிமுக நீக்கப்பட்ட நபர் சார். உண்மையிலுமே ஒரு சாதி வெறியர் உச்சத்துல உள்ளவர். அவர் எந்த மக்களுடைய நலனையும் பார்க்க மாட்டார், எந்த சமூகத்துடைய உணர்வுகளையும் பார்க்க மாட்டார். சாதி வெறியோடு செயல்படுறவங்க தூக்கின்னு கட்சியினோட தலைவரா போட்டா எப்படி சார் அந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைப்பாரு? சொல்லுங்க பாப்போம். பிஜேபி நீங்க எங்க இருக்குதுன்னே தெரியலையே. அது காரணம் நயினார் நாகேந்திரன் தான். எந்த ஒரு டிவிலையும் காமிக்கல அவங்கள. அவருக்கு நாலேஜ் கிடையாது சார். அவன் மக்கள் பிரச்சனையை எடுத்து பேச தெரியாது. மக்கள் அரசாங்கம் என்னென்ன தவறு செய்யுதுன்னா அதை சுட்டிக்காட்ட தகுதியற்ற ஒரு நபர். அவருக்கு பேசவே தெரியாது. பேச தெரிஞ்ச நபர் அண்ணாமலை தான். அதனால அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அந்த பிஜேபி கட்சி நல்லா வளரும். அதனால அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகின்ற ஒரே காரணத்தால் தான் அவர் இன்னைக்கு கட்சி விட்டு வெளியேறாரு. சரிங்க சார். அதை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி இப்ப தொடர்ந்து சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான காரணத்தையும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இதுவும் நம்ம சொல்ல வேண்டிய காரணமா தான் இருக்கிறோம். இதே சூழ்நிலை தான். அதாவது புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒருங்கிணைச்சாங்க. எல்லா சமூகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா சமூகத்திலையும் மாவட்ட செயலர் எல்லா சமூகத்திலையும் ஒன்றிய செயலர்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சாதாரண தொண்டனை கூட
ஒரு அமைச்சர் ஆக்கலான்ற ஒரு அரியணையில ஏத்தலான்ற ஒரு வாய்ப்பை கொண்டு வந்தவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒன்னா சேர்ந்து எடப்பாடியாரை வந்து கட்சியினுடைய பொதுச் செயலராக கொண்டு வந்தா நல்லா செய்வாரு, ஒருங்கிணைப்பாருன்னு தான் அவரையும் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா எடப்பாடியார் பொறுப்பேற்றதுல இருந்து பாத்தீங்கன்னா பூரா படுதோல்வி. காரணம் அதே சாதி வெறி தான். அவர் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல ஒரு சமூகம், வட மாவட்டத்துல ஒரு சமூகம் அப்படின்னு சாதி சாதியா பிரிச்சு இந்த கட்சி சாதி கட்சியா மாத்திட்டார். அப்ப ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒருங்கிணைச்சு ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு கட்சியா இதை கொண்டு போயிருந்தா, எதிர்கட்சியா இவர் செயல்பட்டு இருந்தா கட்டாயமா இந்த கட்சி பலமா இருந்திருக்கும். ஆனா எடப்பாடியார்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சமூகம் சார்ந்து ஒரு சாதி சார்ந்தே ஓடிட்டார். அப்ப மதம் சார்ந்து சாதி சார்ந்து ஓடின ஒரு தலைவர் இவர் சாதி கட்சியாவே மாத்திட்டார் அதிமுகவை. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோய்வு நிலை, மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்குது. இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த ஆட்சி காலங்கள்ல அதிமுக மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. அதிமுக எதிர்த்து கூட்டணி எல்லாமே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆட்சியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எடப்பாடியாரால எத்தனை கூட்டியை வச்சாலும் அதை ஜெயிக்க முடியாத நிலைமை தான் இன்னைக்கு அதிமுக இருக்குது. அதனால எடப்பாடி கிட்ட போனா இனிமே கட்சி ஜெயிக்காது. எடப்பாடி கிட்ட போனா இனிமே நம்ம வந்து எந்த பொறுப்பும் அனுபவிக்க முடியாது. எடப்பாடி கிட்ட போனா சாதி மட்டும்தான் பார்க்கப்படும் சொல்லி ஒட்டுமொத்த உண்மையா அந்த அதிமுக உழைச்ச தொண்டர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த அதிமுகவை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு கண்ணுக்கு எதிராக தாவேக்கால இணைஞ்சு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அதிமுக சாதி ரீதியா பார்க்கப்படுறதா இதுக்கு ஒரு காரணம். எடப்பாடி அவர்கள் வந்து ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைச்சு மக்களுடைய பிரச்சனையை எடுத்துன்னு கொண்டு போய் மக்களுக்காக போராடினார்னா அந்த கட்சி இன்னும் நீடிச்சிருக்கும். அம்மாவுடைய ஆட்சி புகழ் வந்து நீடிக்கும். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு எப்ப ஆட்சியை தக்க வைக்கலாம், நாம எப்ப பொதுச்செயலை தக்க வைக்கலாம், நம்ம எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும், நம்ம எப்படியாவது துணை அமைச்சர் ஆகணும் தான் அவருடைய நோக்கமா இருக்குது. அதனால எடப்பாடியாரும் சாதி வெறியோடு செயல்படக்கூடிய நபரா இருக்காரு. இந்த சாதி வெறி, இந்த மண், தமிழ்நாட்டு மண் சாதி வெறியர்களுக்கும் சாதி மதத்தை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் இந்த மண் வந்து வாய்ப்பு கொடுக்காது. எடப்பாடி எல்லாம் மக்களால் புறக்கணிக்கப்படுவாங்க. சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பட்டியலின தொண்டர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இடம் கிடையாது, முக்கியமான பொறுப்புகள் வகிக்க முடியாது, அதைதான் நீங்க குறிப்பிடுறீங்க. கண்டிப்பா சார், அப்படிதானே சொல்றீங்க? 100% அதான் சொல்றோம். நீங்க அதை தொடர்ந்து நீங்க அதை சொல்லக்குள்ள எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா திரு ஜோசப் விஜய் அவர்கள் இது எல்லாமே பாத்திருக்கீங்க, அவர் வந்து உடைச்சிருக்காரு என்று சொல்ல வரீங்களா நீங்க? சார் இன்னைக்கு அதாவது நிதர்சனமான உண்மை என்னன்னா சாதி மதம் கடந்து சாதாரண தொண்டனையும் முதலமைச்சர் ஆக்கலாம், சாதாரண ஆட்டோ ஓட்டுறவனையும் எம்எல்ஏ ஆக்கலாம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்ப ஜெயிச்சுக்கிற கேண்டிடேட் எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, பெரிய பெரிய பணக்காரன், பெரிய பெரிய எம்எல்ஏ, சாதி படைச்சவன், பெரும்பான்மையால ஜெயிக்கிற ஆட்களை ஒரு சின்ன சின்ன பசங்க இன்னைக்கு தோக்கடிச்சு இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிருக்காங்கன்னா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. சாதி, பணம், ஆணவம், பண்ணையார் குறிப்பு இது எல்லாத்தையும் உடைச்சி ஒரு இளைஞர் கையில ஒரு ஆட்சி அமைக்கணும் மக்கள் விரும்பி ஏற்படுத்திருக்காங்க. அதனால இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி விஜய் ஒன்றும் பெருசா செஞ்சிருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள் வந்து புதுசா ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்குன்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அனைத்து சமுதாய பலதரப்பட்ட மக்களின் ஒரு நம்பிக்கையா வந்து திரு விஜய் அவர்கள் வந்து திகழறாருன்னு சொல்றீங்க, அதான் உண்மை. அதாவது என்னன்னா மாற்றம், அதாவது நம்ம இந்த மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த மக்களுக்கான உரிமை கொடுக்க ஒரு தலைவன் வரமாட்டானா அப்படின்னு இருக்கின்ற பொழுது ரெண்டு கட்சியுமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி தொடர்ச்சியா வந்து இந்த மக்களுடைய நலனை எதுவுமே எதிர்பார்க்கல. அப்ப மக்களுடைய நலனை எதிர்பார்க்காம இவங்களுடைய பொருளாதாரத்தை மட்டும், இவங்களுடைய சாதிவாதத்தை மட்டும் தூக்கி பிடிச்சிக்கின்னு பொருளாதாரம் சம்பாதிக்கின்ற காரணத்தால மக்கள் வந்து புதுசா ஒரு மாற்றம் வேணும்ன்றதுக்காக ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. இதுதான். மற்றபடி வந்து